Hi friends, இது வந்து ப்ரீவியஸ் வீடியோ ஹைப்பர்லிங்கோட பார்ட் 2 கண்டினியூஷன் தான் அது. அந்த வீடியோவில் ஹைப்பர்லிங்க்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அதில் வந்து ஆங்கர்டிக்ஸ்னா என்ன, ஹைப்பர் லிங்க்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அது வந்து வெறும்னா வந்து ஒரு கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் பண்ணுற டூலாக மாத்திரம் இல்லாமல் அதில் நிறைய விஷயம் நம்மளால் பண்ண முடியும். அது என்னலாங்கிறது பார்ப்போம். இப்போ இதில் வந்து 2018, 19, 20யோட ஃபர்ஸ்ட் 4 month சேல்ஸ் இருக்கு. இங்கே ப்ராஜெக்ட்ல வந்து சம்மரி இருக்கு. இதோட இந்த 3 வருஷ சேல்ஸ் 4 month சேல்ஸோட டோட்டல் தான் வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து சம்மரி மட்டும் நான் இப்போ பார்க்கணும்னா இந்த லொகேஷன் நான் பார்த்தா போதும். இப்போ இந்த இயர்ஸை வந்து அதுக்கு ஹைப்பர் லிங்க்ல நான் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ நான் இதை கிளிக் பண்ணா அந்த இன்ஃபர்மேஷனை போய் பார்த்துக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் இது பக்கத்துல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த ஷீட்ல இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. வேற ஷீட்ல இருந்தாலோ இல்லை வேற எக்ஸல் ஃபைல்ல இருந்தாலோ இது ஹைப்பர் லிங்க் மூலமா கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து நான் வந்து சேல்ஸ் 2018 அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இந்த ஏரியாவுக்கு சேல்ஸ் 2019 கொடுக்குறேன். இதுக்கு வந்து என்ன பேருனா டிஃபைன்டு நேம்ஸ்னு பேரு. நம்ம எந்த செல்லுக்கு வேணா எத்தனை செல்லுக்கு வேணா நேம் வந்து டிஃபைன் பண்ணலாம். அந்த டிஃபைன் பண்ண நேமை ஃபார்முலால இதுல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது வந்து சேல்ஸ் 2020. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பொதுவா ஹைப்பர் லிங்க்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா Ctrl+K தான் வந்து ஹைப்பர் லிங்க் ஷார்ட்கட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டிஃபைன்டு நேம்ஸ் எல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நம்ம டைரக்டா வந்து இந்த 2018யும் அந்த டிஃபைன்டு நேம்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்க கிளிக் பண்ணா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம போயிடலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், Ctrl+K ப்ரெஸ் பண்ணிட்டு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க செலக்ஷன் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரெஃபர் ஆயிருக்கு. அப்போ நான் எந்த செல்ல வச்சிருக்கேனோ அது செலக்ட் ஆயிருக்கு. அப்புறம் நான் வந்து சேல்ஸ் 2018 கிளிக் பண்ணலாம். இதுல வந்து நான் செல் ரெஃபரன்ஸ் கூட கொடுக்க வேண்டாம், டிஃபைன்டு நேம் கொடுத்ததுனால சேல்ஸ் 2018ங்கிற டிஃபைன்ட் நேம் நம்ம கிளிக் பண்ணா இதுல இருந்து அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் டிஃபைன்டு நேம் டிஃபைன் பண்ணல அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா செல் ரெஃபரன்ஸ் கூட கொடுக்கலாம் இங்கே. ஸோ ஒர்க் ஷீட்ல வந்து நம்ம செல் ரெஃபரன்ஸ் என்ன வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். அந்த செல் ரெஃபரன்ஸோட லிங்க் ஆகிடும். ஓகேவா? அது இந்த ஷீட்லன்னு இல்லை, வேற ஒரு ஷீட்ல கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். சேம் ஷீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு ஷீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த செல் ரெஃபரன்ஸ் மட்டும் இங்கே கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஃபைலா கூட இருந்தா கூட நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபைலா இருந்தா கூட நம்ம அதை வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஹைப்பர் லிங்கை இந்த டாக்குமெண்ட்லேயே வச்சுக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ல நம்ம எங்க வேணும்னாலும் அந்த ஹைப்பர் லிங்கை வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அந்த 2018 சேல்ஸ் 2018ஓட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2019, 20 எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறேன். 2019க்கு சேல்ஸ் 2019, 2020க்கு சேல்ஸ் 2020. இது வந்து நம்ம ஃபாண்ட் இதெல்லாம் நம்மளே மாத்திக்கலாம். அது டிஃபால்ட் ஃபாண்ட் ஒன்று இருக்கு, அந்த ஃபாண்ட் சைஸ் அந்த ஃபாண்ட்ல தான் வந்து அது இருக்கும். பட் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு போயிடும். அப்போ ஹைப்பர் லிங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நான் இதை லிங்காக கிரியேட் பண்ணிட்டேன், இங்கே கிளிக் பண்ணால் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் நான் பார்த்துக்கலாம். அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிலதை வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணி நான் ஹிடனாக கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் கிளிக் பண்ணால் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் நான் பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி. ஒரு வெப் பேஜ் கூட நம்ம லிங்க் பண்ண முடியும். கிளிக் பண்ணால் அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி இதில் வந்து செட் பண்ண முடியும். அது போக என்ன அப்படின்னா, ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பர்மனெண்ட்டாகவே வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணும் போதெல்லாம் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி செட் பண்ண முடியும். அப்புறம் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இமெயில் அனுப்புறதுக்கு அந்த ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதிலே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இமெயில் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுவே வந்து இமெயில் அட்ரஸ், சப்ஜெக்ட் எல்லாமே ஃபில்அப் பண்ணிடும். மெசேஜ் மாத்திரம் நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம அனுப்புறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமெயிலும் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிட்டோம்னா மல்டிபிள் இமெயில்ஸ் அதை கிளிக் பண்ணியே நம்ம அனுப்பிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து பல நியூ டாக்குமெண்ட்ஸ், நியூ எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. நியூ எக்ஸல் கிரியேட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. இமெயில் வந்து அனுப்பிட்டே இருக்கிற ஆப்ஷனும் இருக்கு. ஓகேவா? அது ஹைப்பர் லிங்க்லேயே வந்து அடிஷ்னலா இருக்கு.